இன்றைய இறைவாக்குத்துகள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்றைய இறைவாக்குத்துகள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்றைய சிறிய வழி ஜெபம். அனுதாபம். அனுதாபத்தோடு அனைத்து மக்களையும் அரவணைக்கும் இறைவா, இன்று அனுதாபத்தோடு மற்றவரின் நலனில் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். அனுதாபம். அனுதாபத்தோடு அனைத்து மக்களையும் அரவணைக்கும் இறைவா, இன்று அனுதாபத்தோடு மற்றவரின் நலனில் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். இன்றைய துதி. வயல், இவ்வுலகம், நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள், தியோனை சேர்ந்தவர்கள் என்று என்னில் இருக்கும் களைகளை அகற்றிட அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இன்றைய துதி. வயல், இவ்வுலகம், நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள், தியோனை சேர்ந்தவர்கள் என்று என்னில் இருக்கும் களைகளை அகற்றிட அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், பயப்படாதே என்றவரே, உம்மை போற்றுகிறேன். தீமைகளை எதிர்க்க என் வார்த்தையை ஆயுதமாக்குங்கள் என்று கற்பிப்பவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்றும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும், நீர் என்னை இன்றைய தெய்வீக வார்த்தைகள் ஊடாக உற்சாகம் தந்து வலுப்படுத்துகின்றீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் இறைவா. இயேசுவே, பொல்லாரிடமிருந்து என்னை நேரிய பாதையில் வழி நடத்துகின்றீரே, உமது உடனிருப்பை அறிந்திடவும் எனக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் ஏசையா. உமது ஊழியர்களான இறை அடியார்களின் மூலமும் என்னுடன் பேசுகின்றீரே, நன்றி தந்தையே. தனியாக இருக்கும் போதும் தனிமையை உணரும் போதும் எனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக கடல் நடுவே வந்தீரே, திருத்தாள் பணிந்து நன்றி கூறுகிறேன். உமது பிரசன்னம் இந்த எளியவனின் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இயேசுவே, உம்மை பற்றி அதிகமாய் பேசவும் உமது கல்வாரி பாடுகளை அதிகமாய் சிந்தித்து என் விண்ணக வாழ்வை நோக்கி தூய்மையான பாதையில் நடந்திடவும் அருள் தாரும். இன்றைய நாளில் உமது அன்பர்களின் ஆன்மீக உறவுகள் அதிகமாய் என்னை அடைந்திட எளியவன் என்னை பரிசுத்தார் உமது பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.